அடுத்த முறை பீர்க்கங்காய் வாங்கினா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் பால் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா 500 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய்க்கு மேலே அதுக்கப்புறம் கீழே இருக்க பாட்டை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்க தூளை லைட்டாக சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காலாம் எடுக்காதீங்க, லைட்டாக இதே போல் சீவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த தோல் வச்சு கூட துவையல் செய்வாங்க. ஸோ இந்த தோலை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் துவையல் செஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு 2 இல்லை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மீடியம் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப பெரிய பெரிய பீசஸாகவும் கட் பண்ணாதீங்க, இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு 10 பல் பூண்டு இப்படி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 4 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு இடிச்சிட்டு சேர்க்குறப்ப இந்த கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு இதில் நம்ம கட் பண்ண பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். நல்ல கலர் வந்தாச்சு. பீர்க்கங்காவை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேகட்டும். ரொம்ப வேகணுன்ட்டு அவசியம் இல்லைங்க, ஒரு 50% வெந்தால் போதும். ஸோ இதை நம்ம இப்போ கவர் பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, தண்ணி சேர்க்காமல் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பீர்க்கங்காய் பாருங்கள் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு, ஒரு 50%க்கு குக் ஆகிருக்கு. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ட்ரை மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை மசாலாஸோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது வேகட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணியாச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கலாம். பால் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காயில் இப்படி பால் சேர்த்துட்டு செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திருப்பி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கவர் பண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பீர்க்கங்காய் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி பீர்க்கங்காய் கிரேவி செஞ்சீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு கூட எடுத்துக்கலாம், லஞ்சுக்கு ரைஸ்க்கு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ராத்திரி டின்னருக்கு சப்பாத்திக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி இப்போ ரெடியாக இருக்குது. ஃபைனலாக ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் பாலோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.